பிற்போக்கு சக்தி அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் இங்கே சமூக அமைதி சீர்குலைந்து போகும், நல்லிணக்கம் சீர்குலைந்து போகும், மதவெறி அரசியல் திட்டமிட்டு பரப்பப்படும். அவர் வேண்டாம், அவரை திரும்ப பெறுங்கள் என்று சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார், பிறகு அவருடைய சுய முகத்தை காட்டத் தொடங்கினார். இப்போது தீவிரமாகி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். கால்நடை குறித்து அவர் பேசிய பேச்சு என்பது வெட்கக்கேடானது. இப்படி ஒரு தவறான கருத்தை, பொய்யான கருத்தை, அந்த புழுகை, ஆகாச புழுகை, ஆளுநர் என்கிற ஒரு பதவியில் இருப்பவர் பேசுவது அநாகரிகமானது, அவருடைய பொறுப்புக்கு அழகானதல்ல. பதவியில் உயர உயர பண்பு வளர வேண்டும். ஒவ்வொரு சொல்லும் எல்லோராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒன்று. அவர் ஆளுநர், ஏதோ தெருவிலே நின்று பேசிவிட்டு போகக்கூடிய சாதாரண ஒரு பிரஜை அல்ல. அவர் ஆளுநர். அவர் பேசுகிற ஒவ்வொன்றும், ஒவ்வொரு சொல்லும் கவனிக்கப்படக்கூடியவை. ஆக கால்டுவெல் படித்தவரா, படிக்காதவரா, பட்டம் பெற்றவரா, பட்டம் பெறாதவரா, படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு, பள்ளி படிப்பையே பாதியிலேயே விட்டுவிட்டு ஓடினவரா என்பதை எல்லாம் ஆராயாமல் அவர் பேசுகிறார் என்றால் அதுவும் அறியாமல் பேசவில்லை, தெரியாமல் பேசவில்லை, பிழையாக பேசவில்லை. இப்படி ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவரின் நோக்கம். பொதுவாக நாம் எல்லாம் சராசரி மனிதர்கள் எல்லாம் ரியாக்ஷனரிஸ். நாம் உடனே எதிர்வினை ஆற்றக்கூடியவர்கள். நம்மை ஆத்திரப்படுத்தினால் உடனே ஆத்திரப்படுவோம், நம்மை பாராட்டினால் உடனே மகிழ்ச்சி அடைவோம். இது ஹியூமன் நேச்சர், சாதாரண ஒரு மனித இயல்பு. அவர்கள் எதற்காக செய்கிறார்கள், ஏன் செய்கிறார்கள், என்ன எதிர்பார்த்து செய்கிறார்கள், என்ன விளைவை உண்டாக்க பார்க்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட மாட்டோம், சிந்திக்கவும் மாட்டோம். அப்படி சிந்திக்காமல் எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு சராசரியான பண்பு தான் மனிதர்களிடத்திலே மேலோங்கி இருக்கிறது. அதுதான் அவர் எதிர்பார்க்கிற ஒன்று. கால்டுவெல் பற்றி நாம் இப்படி சொன்னால் கிறிஸ்தவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஆச்சரியப்படுவதால் அவர்களுக்கு என்ன லாபம்? முஸ்லீம்கள் ஆச்சரியப்படுவதால் அவர்களுக்கு என்ன லாபம்? முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஆச்சரியப்படுகிற போது அவர்கள் ஓரணியில் திரளுகிற ஒரு சூழல் உருவாகும். எல்லா கிறிஸ்தவர்களும் நாம் ஆர்சியாக இருக்கலாம், சிஎஸ்ஐயாக இருக்கலாம், பெண்டிகாஸ்டாக இருக்கலாம், எத்தனை பிரிவுகளாக இருந்தாலும் ஆர்.என். ரவியை எதிர்த்து நாம் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்று ஓரணியில் திரள்வதற்கு முயற்சிப்போம். இதுதான் அவர்கள் எதிர்பார்ப்பது. ஏன் ஓரணியில் திரள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்றால், கிறிஸ்தவர்கள் ஓரணியில் திரண்டால் சிதறி கிடக்கிற இந்துக்கள் வேகமாக திரள்வார்கள். ஆக சிதறி கிடக்கிற இந்துக்களை இந்துக்களாக திரட்டுவதற்கு கிறிஸ்தவர்கள் கோபப்பட வேண்டும். சிதறி கிடக்கிற இந்துக்கள் வேகமாக திரள்வதற்கு, பெரும்பான்மை என்கிற பெயரில் திரள்வதற்கு முஸ்லீம்கள் திரள வேண்டும். முஸ்லீம்களின் கோபமும் கிறிஸ்தவர்களின் கோபமும் அவர்கள் எதிர்பார்க்கிற இந்துக்களை திரட்டுவதற்கு தேவைப்படுகிறது. அதனால்தான் அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இந்தியாவிலே வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு விதைக்கிறார்கள். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு உத்தி. பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் என்பது அவருடைய உண்மையான நோக்கம் இல்லை. அப்படி இடிப்பதன் மூலம், முஸ்லிம்களை ஆத்திரப்படுத்துவதன் மூலம் இந்துக்களை திரட்டிவிட முடியும். இந்துக்களை திரட்டுவதிலே ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான சாதிகளாக சிதறி கிடக்கிறார்கள். வெவ்வேறு கலாச்சாரங்களால் பிரிந்து கிடக்கிறார்கள். ஆகவே இந்து என்று சொல்லி அவர்களை திரட்ட முடியாது. சாதியை சொல்லி தொடர்ந்து சாதியை சொல்லித்தான், சாதி பெருமை பேசினால் அவர்களை திரட்ட முடியும். அதைவிட இலகுவான உத்தி, அதோ முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கிறான், நீ ஒற்றுமையாக இருக்கிறாயா? அதோ கிறிஸ்தவன் ஒற்றுமையாக இருக்கிறான், நீ இந்து ஒற்றுமையாக இருக்கிறாயா என்று சொல்லுவதற்கு, சொல்லி காட்டுவதற்கு ஒரு உத்தி தேவைப்படுகிறது. அதுதான் அவர்களை இலகுவாக ஒன்று சேர்க்க பயன்படுகிறது. ஆகவே ஆர்எஸ்எஸ் காரர்களின் உண்மையான எதிரிகள் இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் இல்லை.
RSS காரர்களின் உண்மையான எதிரிகள் கிறிஸ்தவர்களும் இல்லை. அவர்களின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் செயற்கையாக எதிரியாக நிறுத்துகிறார்கள். இவர்களெல்லாம் மதமாற்றம் செய்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்துக்களை கிறிஸ்தவர்களாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் யாரும் திட்டமிட்டு வேண்டும் என்று மதம் மாற்ற முடியாது. அப்படி எளிதாக யாரும் மதம் மாறிவிட முடியாது. ஒரு இருக்கையிலே உட்கார்ந்தால் 1 மணி நேரம் உட்கார்ந்தால் எந்த இருக்கையில் உட்கார்ந்துருமோ அந்த இருக்கை தான் நமக்கு பிடிக்கும். மாறி உட்கார மாட்டோம். இருக்கையை மாற்றுவதற்கே மனம் ஒவ்வாது. ஒரு செருப்பு போட்டால் அந்த செருப்பையை மறுபடியும் தேடி எடுப்போம். பழைய செருப்பாக இருந்தாலும் பரவாயில்லை என்று மனம் அதற்கு பழகிவிடும். ஒரு தட்டிலே சாப்பிட்டால் அந்த தட்டை எங்கே அந்த தட்டிலே சாப்பாடு போடு என்று அதே தட்டை நாம் தேடுவோம். வண்டியிலே ஒரு இடத்திலே தொடர்ந்து செல்லுகிற வண்டியில் ஒரு இருக்கை ஓரத்திலே உட்கார்ந்து பழகிவிட்டால் அந்த இடத்தை தேடி போய் உட்காருவோம். இது மனித பழக்கம். ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக ஒரு மதத்தை அல்லது ஒரு வழிபாட்டை பின்பற்றக்கூடியவர்கள் அதை திடீரென்று தூக்கி எறிந்துவிட்டு யாரோ ஒருவர் சொல்வதன் மூலமாக மாறிவிட முடியாது. என் தந்தை பின்பற்றிய பழக்கத்தை, கலாச்சாரத்தை, என் தாத்தா பின்பற்றிய பழக்க வழக்கங்களை, கலாச்சாரத்தை, என்னுடைய முப்பாட்டன் பின்பற்றிய பழக்க வழக்கங்களை, கலாச்சாரங்களை ஒரே நாளில் நான் தூக்கி எறிய வேண்டுமானால் எனக்கு அதன் மீது கடுமையான வெறுப்பு, ஆழமான வெறுப்பு வந்தால் மட்டும்தான் அதை என்னால் தூக்கி எறிய முடியும். ஆகவே நீண்ட நெடுங்காலமாக இந்த மண்ணில் சாதியின் பெயரால் வன்கொடுமைகளை சந்தித்த நிலையில், இழிவை சந்தித்த நிலையில், கல்வி மறுக்கப்பட்ட நிலையில், வாழ்வாதாரம் பறிக்கப்பட்ட நிலையில், உண்ண உடுத்த இடமில்லாத நிலையில், வாய்ப்பில்லாத நிலையில் உழந்து கொண்டிருந்த மக்களுக்கு திடுவென்று கல்வி வாசனையை தருகிற ஒரு மார்க்கம் திருத்தவம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதில் மக்களுக்கு இயல்பான ஒரு ஈடுபாடும் ஈர்ப்பும் ஏற்படத்தானே செய்யும். அந்த அங்கே முதலில் கல்வி வாசனை வந்தது யாரா? அங்கே சுகாதாரம் உருவானது யாரா? மருத்துவம் வழங்கியது யாரா? நீயும் மனிதன் என்கிற உணர்வை தந்தது யாரா? நீயும் என் சகோதரன் என்று கையை குலுக்கியது யாரா? தொடாதே என்று நீ ஓடி காலதூரத்தில் நின்று கொண்ட என்னை இழிவுபடுத்திய நிலையில் சகோதரா வா என்று என்னை ஒருவன் ஓடி வந்து அழைத்துக் கொள்கிற வேளையில் நான் அழைத்துக் கொள்ளக்கூடியவனோடு ஓடுவேனா? பள்ளியில் என்பவனோடு நிற்பேனா? இந்த அடிப்படை உலகில் கூட உனக்கு புரிய வேண்டாமா? திருத்தலத்தை மக்கள் விரும்பி ஏற்றுக் கொண்டார்கள். யாரும் கட்டாயப்படுத்தி திணிக்கவில்லை. இஸ்லாத்தை மக்கள் விரும்பி ஏற்றுக் கொண்டார்கள். யாரும் இஸ்லாத்தை கட்டாயப்படுத்தி திணிக்கவில்லை. ஏனென்றால் திருத்தலத்திலும் இஸ்லாத்திலும் சகோதரத்துவம் மேலோங்கி இருக்கிறது. என்ன சாதி என்ன மதம் என்று எவரும் பார்ப்பதில்லை. நோய்வாய்ப்பட்டு கிடப்பவனின் காலடியில் அமர்ந்து தலைநாட்டில் அமர்ந்து கொண்டு பைபிளை திறந்து வைத்துக் கொண்டு கர்த்தரை மண்டியிட்டு ஜபம் செய்கிறான். இவர் உடல்நலம் விரைவாக உடல் நலம் பெற வேண்டும், அவன் திரும்பி வர வேண்டும், குடும்பத்தை அவன் பார்க்க வேண்டும் என்று அவன் உடல்நலம் பெற வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறான். அவனிடத்திலே சாதி மதம் என்கிற உணர்வு அந்த இடத்திலே இல்லை. சகோதரத்துவம் தான் மேலோங்கி இருக்கிறது. ஆனால் நீ சொல்லுகிற கலாச்சாரத்தில், நீ சொல்லுகிற அந்த பாரம்பரியத்தில் அப்படிப்பட்ட கலாச்சாரம், அந்த சகோதரத்துவ கலாச்சாரம் உண்டா? இல்லை. சுய விமர்சனம் செய்திருப்பா. இந்தியாவில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களும் இந்திய மண்ணை சார்ந்த இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், அராபியர்கள் அல்ல. இந்தியாவில் உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், ஐரோப்பியர்கள் இல்லை. இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாக இருந்தவர்கள் எப்படி இந்த மார்க்கங்களை ஏற்றுக்கொண்டார்கள்? ஏன் இதை எண்ணி பார்க்க வேண்டாமா? எங்கிருந்தோ வந்தார்கள், மதத்தை பரப்பினார்கள். மதத்தை மட்டுமா பரப்பினார்கள்? மதத்தில் உள்ள சகோதரத்துவத்தை பரப்பினார்கள். அந்த மார்க்கத்தில் இருக்கிற மார்க்க நேயத்தை பரப்பினார்கள். அந்த மார்க்கத்தில் உள்ள அன்பை போதித்தார்கள், அறிவை போதித்தார்கள், கல்வியை தந்தார்கள், பள்ளிக்கூடங்களை திறந்தார்கள், மருத்துவமனைகளை கட்டினார்கள், அடிப்படை வசதிகளை செய்து தந்தார்கள், நீயும் மனிதன் என்பதை உணர்த்தினார்கள். இவ்வளவு மாற்றம் இருந்தது. இவ்வளவு பெரிய அரும் பணிகளை செய்தார்கள். ஒரே வார்த்தையை முடிச்சுட்டான். கிறிஸ்தவம் வந்தா கோதுமை கொடுத்தான், மதம் மாற்றிட்டான். வெறும் கோதுமைக்காக எப்படி மதம் மாற முடியும்? இவர்கள் ஏன் அலறுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள் என்றால்
ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக கல்வி மறுக்கப்பட்டு, அதிகாரம் மறுக்கப்பட்டு, நிலம் பறிக்கப்பட்டு, வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டு, அடிமைகளாக உழந்து கொண்டிருந்தவர்களை இவர்கள் விடுவிக்கிறார்களே. இதுதான் விடுதலை. திருத்தவம் தருகிற விடுதலை இதுதான். என்னை மனிதனாய் உணர வைத்திருக்கிறது திருத்தவம். என்னை சகோதரத்துவனாக அங்கீகரித்திருக்கிறது திருத்தவம். நீயும் நானும் சமம் என்கிற சமத்துவ உணர்வை தந்திருக்கிறது திருத்தவமும் இஸ்லாத்தும்.